பயணம் யாவுமே நிலையில் சேர்ந்து விடுமா, நிலையில் சேர்ந்து விடுமா? வழியினிலே என்னென்ன நேருமோ வருந்திதி மாறிடுமா? மனிதா வாழ்வு நிரந்தரமா, மறையும் வானவில்லடா மனிதா. மனித பிரயத்னம் வெற்றி அடைந்தால் பகவான் ஏது உலகினிலே? மறந்தே நீயும் சகட வாழ்விலே மாறி மாறி ஓடாதே, மதியை இழந்திடாதே, மனோரதம் செல்லாதே, மதிமயங்கியே துள்ளாதே. தேவகி, தேவகி, தேவகி. காபி. தேங்க்ஸ். என்னங்க கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய பயங்கரம் நடந்துடுச்சு. உங்க அப்பாவுக்கா? ஏன் எங்க அப்பாவுக்கு ஏன் நடக்கணுமா? நம்ம ரவியோட கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா போனாங்கல்ல, அந்த ரயில் கவிழ்ந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம். நல்ல காலம், கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் தப்பிச்சுட்டாங்களாம். எவ்வளவு அருமையான சான்ஸ் போச்சு. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பாவும் போய் அந்த ரயிலே வந்து. ஏன் எங்க அப்பாவும் சாகணும்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்றேன்னா உங்க அப்பா தான் அடிக்கடி சொல்லுவாரு 10 பேரோட செத்தா பரலோக பிராப்தி கிடைக்கும்னு. அத மாதிரி இவருக்கு ஒரு பிராப்தி கிடைக்க வேணாமா? ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரே. எப்படி? நீங்க எங்கயாவது போய் ஒளிஞ்சுங்களே. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? அந்த பழைய கடையில போய் ஒளிஞ்சீங்க. அப்போ வெண்ணிலாண்டாவுக்கு போங்க. ஏன்னா மறுபடியும் நெருப்பு நெருப்பு வச்சு பொசுக்கி என்ன உரிச்சு ஏதாவது பராத்தம் செய்ய போறீங்களா? சொன்னா கேளுங்களேன், வந்துட போறேன். ஒண்ணு வேணாம், நான் கொல்லக்காரத்து வந்துட்டு போயிடுறேன். என்ன இப்படி கொல்ல பக்கம் போயிடுறேன். நான் போன கரகு போய் கதவு தந்துடு. சரி சரியோ. ராமு, என்னடா அது? மாமா எப்ப வந்த? எப்ப வந்தேன்? அப்ப வந்துட்டேன். அப்ப வந்தியா? இல்ல இப்ப நான் வந்தேன். இப்ப வந்தியா? எப்ப வந்தேன்? அப்ப வந்துட்டேன். என்ன அப்ப வந்த இப்ப வந்தேன். உத்தியோகம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன கேள்வி கேட்கிறேன்? அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சுப்பா. ஏன் மாப்பிள? பலே மாப்பிள, உத்தியோகம் வா உள்ள. அம்மா உத்தியோகம் எங்க கிடைச்சது? பேசாம வாங்க. அழைச்சிட்டு வாமா மாப்பிளைய. வாங்க. அப்பா, அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிடுச்சு. என்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்காரு. நான் போயிட்டா உங்களுக்கு யாருப்பா சமையல் பண்ணி போடுவா? என்ன உத்தியோகம் மாப்பிள? ஏன் கூச்சப்படுற? சத்தம் போட சொல்ல.
தாசில்தாருப்பா. தாசில்தார்? ஆமா. மிளகா தாசில்தார் இல்ல? மிளகா தாசில்தார். மிளகா தாசில்தார்? ஆமா. அது என்ன அது? அது என்னன்னா தேவைக்கு அதிகமா யார் இடத்துல மிளகாய் இருக்குதோ அவங்கள உடனடியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில தள்ள வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி. இப்போ உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு கூட மிளகாய் இருந்தா போதும், உங்களை உடனே ஜெயில தள்ளிடுவேன். அப்பதான் எனக்கு ப்ரமோஷன். நம்ம வீட்டுல ரசத்துல கூட மிளகா போடுறது இல்லையே, சொல்லமா? ஆமாப்பா. மாமா உத்தியோகத்துக்கு இப்பதான் சேர்ந்திருக்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு கேஸ் பிடிக்கலன்னா திருத்த அவமானம். இருங்க 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 மாப்பிள்ள, இந்த மூட்டையில எல்லாம் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. இருங்க, மிளகா தலையை நட்டுவேன். இல்ல மாப்பிள்ள, நீ பேசாம இருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள நான் ரொம்ப கேட்டுக்கொள்றேன் மாப்பிள்ள, தயவு செய்து இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி விடுங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க வீட்டோட இருங்க. அப்படியா? உங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு மாப்பிள்ள. சொல்லப்பா சொல்லு. ஆமாங்க, அப்பா இவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு இல்ல, வேலையை விட்டுருங்க. வேலையவா? ஆமாங்க. அது எப்படி முடியும்? நினைச்சா முடியும் மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள காலையில போய் வேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், மாலையில கான்சல் பண்ண அது நல்லா இல்ல. பரவாயில்ல மாப்பிள்ள, சொல்லு சொன்னா கேளுங்க. தயவு செய்து செய்யும். அப்படியா? சரி, அப்போ மாமாவுக்காக நான் உடனடியா அந்த வேலையை கான்சல் பண்றதா இருந்தா அவனுக்கு அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ஓஹோ, ஆமாப்பா, அட்வான்ஸ் கொடுத்து 500 மாப்பிள்ள. அந்த வேலையை நீங்க விட்டா போதும். தேங்க்ஸ். முத்தனாமா, ரவி கொண்டாட்டி வந்திருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. வந்துட்டாங்க, இதோ வரேன். மாப்பிள்ள நீங்க இருங்க, நான் போயிட்டு பணம், பணம். வந்துடுவேன். வந்து தர்றேன். உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கத்தான் செய்யுது. அது இருக்கட்டும் தாத்தா, அவர் எப்போ போனாரு, பெண்ணை பார்த்து கல்யாணம் எப்போ நிச்சயம் செய்தாரு, மகனை எப்போ வர வச்சாருங்கிறத பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுதான் யாரு என்னைய செய்ய முடியும்? என்னவோ அவர் சாக வேண்டிய காலம் நெருங்கி போச்சு. மகன் மேல கோவிச்சுக்கிட்டு இப்ப குடும்பத்தையே ஏவங்கிட்ட ஒப்படைச்சுட்டார். ரவி, ஆனதென்னமோ ஆகி போச்சு. இனி வருந்தி என்ன பிரயோஜனம்? மேலே நடக்க வேண்டியதை பாரு. அதுதான்மா, ஒரு பெண்ணுங்க வர நேரம் கெட்டதா இருந்தா இப்படிதான் ஆகும். என்னது, பொம்பளை எல்லாம் சேர்ந்து மகாநாடு கூட்டிட்டீங்களா? போறீங்களா? ஏம்மா கவலைப்படுற? அன்பும் ஆதரவும் காட்ட ஏம்மா கவலைப்படுற? அன்பும் ஆதரவும் காட்ட நாங்க இருக்கோம். பையன் ரொம்ப நல்லவன். உன் அதிர்ஷ்டத்தினாலதான் அவன் உனக்கு கிடைச்சான். உன் மாங்கல்ய வரம் பரிபூர்ணமா இருக்கு. அதனாலதான் உன் புருஷன் பழச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படும். மாசற்றுயர்ந்த மரகதமே மணியே, மதுராபுரி வளர் பேசற்கரிய மெய்ஞான பிழம்பே, கையிலே மலை ஈசற்கினிய இன்னமுத நின்னடியில் நீங்காத அன்புடனே வாசற்கடையில் வந்தடைந்த வடிவாம்பிகையே, வாதின்றி நீ சற்றிறங்காயோ, என் நினைவை அறவே மறந்தாயோ. தாசர்க்கு எளிய தாயே, இத்தருணம் அருள வருவாயே. அம்மா, வாடா கண்ணு, வாடா. இப்பதான்டா என் மனசு நிம்மதியாச்சு. ஏதோ கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு போயிட்டு வர்றேன்னு நீ கடிதாசி எழுதுனியே, அந்த பக்கம் ரயிலு கவுந்துடுச்சுன்னு பேப்பர்ல வந்தது. நீ என்ன ஆனியோ என்னமோன்னு ராத்திரி பகல எனக்கு ஒரே வேதனையா போச்சு. நீ சுகமா வீடு திரும்பணும்னு நான் வேண்டிக்காத தெய்வம் இல்லடா அப்பா. ஆமா,
நீ ஏன்டா இப்படி இருக்கிற? உன் பட்டி படுக்கையெல்லாம் இங்கே? பெட்டியாவது படுக்கையாவது நான் படைச்சு வந்ததே புனர்ஜென்மம்மா. அப்படியா? நீயும் அந்த ரயில்தான் வந்தியா? யார் செய்த புண்ணியமோ நீ பொழைச்சு வந்திய, அதுவே போதும். இருடா கண்ணே, நான் போய் காப்பி கொண்டு வரேன். கோபால், என்னை மன்னித்து விடு. உன் தங்கைக்கு வாழ்வளிப்பதாக கூறி சாவதற்கு வழிகாட்டி விட்டேன். உன் கௌரவத்தை நிலைநாட்டுவதாக கூறி உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விட்டேன். உன் தங்கையை நான் மறந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த விபரீதம் நடந்திருக்காதோ என்னும். இந்த காப்பி. ஏண்டா கண்ணீர் விடுற? ஆமாம்மா, என் சிநேகிதனுக்காக நான் செலுத்தும் கடைசி மரியாதை இந்த ஒரு துளி கண்ணீர் தான். இவன் தங்கையின் கல்யாணத்திற்கு தானமா நான் போயிருந்தேன். அப்போ அந்த ரயில் வண்டி தான் கவுந்துடுச்சா? ஆமாம்மா, அந்த கல்யாண மாப்பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். ஐயோ பாவம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாப்பிள்ளை வக்ர ஜாதகமா தான் இருக்கும். ஒருவேளை என் ஜாதகம் கூட அப்படிப்பட்ட ஜாதகம் தானோ என்னமோ. சாச்சா, உன் ஜாதகத்துக்கு என்னடா, யோக ஜாதகமாச்சே. சீதை சாவித்திரி போல எந்த குணவதி உனக்காக எங்கே தவம் இருந்துகிட்டு இருக்காளோ. जगन्माता नीये श्रीललिता दयापरिये शिवमोहिनी जगन्माता नीये श्रीललिता ओंकारमयी त्रिपुर सुंदरी श्रींकारी अरुள் மேவும் சங்கரி ஓங்காரமணி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாரி அருள் மேவும் சங்கரி ஸ்ரீ சக்கரராஜ நிலையே சக்கரராஜ நிலையே அடியார் சங்கடகாரிணி சர்வமங்களா சக்கரராஜ நிலையே உமையே சர்வமும் நீயே தயை புரிவாயே ஸ்ரீலலிதா தயாபரியே சிவமோகினி ஜெகன்மாதா நீயே ஸ்ரீலலிதா இடபாகமர்தனி பரிவுடன் மகிழ்ந்திடும் பர்வதராணி பரமேஸ்வரன் இடபாகமர்தனி பரிவுடன் மகிழ்ந்திடும் பர்வதராணி கருணையுடனே கருணையுடனே ஹிருதயேஸ்வரன் சந்நிதி காணும் வரம் அருள் அம்மா கருணையுடனே ஹிருதயேஸ்வரன் சந்நிதி காணும் வரம் அருள் அம்மா ஸ்ரீலலிதா
உனக்கு இந்த பைத்தியம் கூட உண்டா தேவகி? என்ன ஏன் தேவகின்னு கூப்பிடுறீங்க? என் பேர் பார்வதின்னு தெரியாதா உங்களுக்கு? பார்வதியா? கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா உன்னை தேவகின்னு கூப்பிடல? அப்பா அம்மா, நான் அவ்வளவு பாக்கியசாலி அல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இருந்து போயிட்டாங்க. எங்க அண்ணாவும் நீங்களும் ஆத்ம நண்பர்களாச்சு. எங்க அண்ணா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? உங்க அண்ணாவா? ஆம். ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? ஒண்ணுமில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ரயில் விபத்துல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கல்யாண சமயத்துல நீ என்ன பாத்தியா? எப்படி பாக்குறது? தாலி கற்ற சமயத்திலே தகராறு வந்து சம்பந்தி வீட்டாரு கோவிச்சுக்கிட்டு போனதுனால நான் அவமானத்தாலும் துக்கத்தாலும் முழுகி போய் அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஆத்திலையாவது குளத்திலையாவது விழுந்து உயிரை விடலாம் என்று முடிவு செய்யறப்போ தெய்வம் போல நீங்க வந்து என்னை கல்யாணம் செய்துக்கிட்டீங்க. அப்போ என் பேர் கூட உனக்கு தெரியாதா? இப்ப தெரியும். ஆமாப்பா, அவ பேரு தேவகி இல்லையா, பார்வதியா. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. என்னங்க என்னங்க? இங்க முக்கியமான வேலையா இருக்கிறேன். மாப்பிள போய்யா. என்னை எப்ப பார்த்தாலும் அவ கூட பேசிக்கிட்டே இருக்க சொல்றாப்பா. பேச்சு துணைக்கா இருக்கும். போய் பேசிக்கிட்டு இருக்கிறேம்மா. ஆமா, நாம ஏன் போய் பேசணும்? அவ புருஷன் எங்க? அவங்கிட்ட பேசிட்டுமே. அவங்க எப்படிங்க பேசுவாங்க? ஏன் அவர் மதுரை செவத்து கண்டாண்டு இருக்காரா? இல்ல வந்து ஆகலையா? அதுக்கு பெரியவங்க ஒரு 4 நட்சத்திரத்தை பார்த்து. ஆமாம்மா, நான் போய் ரவியை கண்டு பேசிட்டு வர்றேன். சரிப்பா. அப்பா மாப்பிள, மாமா நான் வரட்டுமா? இத ஒரு கசகி கசக்கி போட்டுரு. இத கசக்கி போடுறமா? ஒன்னு கசக்கி போட சொன்னா நானா? நான் கசக்கி போடுறதா? அடச்சே, இந்த வீட்டுல வேலைக்காரன் மருமங்கிற கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம போச்சு. இன்னும் கால அமைக்குங்கிறாரு, துணியை கசக்கி போடுங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்க சகலம் பண்ணி விட்டுறான் பாரு போல இருக்க. ஏது ஏது இந்த வீட்டுல மருமகனா இருக்க கொஞ்சம் கூட லாயக்கு இல்லை. இந்த இடத்தை விட்டு போய் நான் சுதந்திரமா ஏதாவது ஒரு கடை ஒண்ணு வைக்கல. வா ரவி வா. ஒன்னு பக்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணுமில்ல, ஆனது ஏதோ அவசரம் மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை வச்சுட்டா. அந்த பெண்ணு என் மனைவி இல்ல மாமா. என்ன? ஆமா, இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். உன் மனைவி இல்லையா? உண்மையாகத்தான் சொல்றேன். என் இஷ்டத்துக்கு மாறா நடந்த கல்யாணமானதுனால மனப்பந்தில என் மனைவி முகத்தை நான் பார்க்கவே இல்லை. ரயில் விபத்துல தப்பி நான் பார்க்கிறப்போ என் பக்கத்துல இந்த பெண்ணு மனக்கோலத்தோட கடந்தான். முதல்ல நான் இவளை என் மனைவின்னு தான் நினைச்சேன். ஆனா இவ பேரு பார்வதியும் என் மனைவி பேரு தேவகி. தேவகிக்கு அப்பா அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது. இவளுக்கு அண்ணாவை தவிர அப்பா அம்மா கிடையாது. அப்படியே அந்த பொண்ணோட புருஷன் யாரு, என்ன பேருன்னு கூட அவளுக்கு தெரியாதா? தெரியாதா? அவ கூட அவ புருஷ முகத்தை பார்க்கவே இல்லைங்கிறான். பெரிய குழப்பமால போயிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதுக்குதான் நானும் பயப்படுறேன். இப்போ உண்மை வெளியில தெரிஞ்சா அந்த பெண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்குவா. அந்த பாவம் நம்ம விடாது. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? இந்த பட்டிக்காட்டுல உண்மையை மூடி வைக்க முடியாது. ஆகையினால நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? ஆமா, உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா. மദ്രാஸ்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. நீங்க குடும்பத்தோட பார்வதியை கூட்டிக்கிட்டு அங்கே போயிடுங்க. நானா? ஆமா, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க ராமு வேலை விஷயமா கூட நான் சிபார்சு லெட்டர் தரேன். இதுக்குள்ள நான் போய் பார்வதி பந்துக்கள் யாரு, புருஷன் யாரு, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மദ്രാஸ் வந்துடுறேன். சரி, இந்த விஷயம் உங்க ராமு சரோஜா யாருக்கும் தெரியும். இன்னைக்கே புறப்படணும்.
பார்வதி, வீடு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? ஆமா, போகட்டும். இந்த வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டத்திலேயாவது எங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சா அதுவே போதும். ரவிவார்த்தையை தட்ட முடியாமத்தான் உனக்கு இந்த ஸ்டோர் வேலை கொடுக்குறேன். வேலையை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். என்னப்பா புரிஞ்சுதா? எனக்கு இந்த பக்கம் சத்த கட்ட. இப்ப சொல்லுங்க. வேலைய சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லைன்னா கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். ஆமா ஆமா, கஷ்டமும். யாருக்கு? யாருக்கா? கம்பெனிக்கு தாப்பா. இன்னைக்கு சரக்கெல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் வந்துருச்சா? ஆமா. இந்தாப்பா. ராமு, இதான் உங்க சீட். மற்றபடி உங்க டியூட்டி என்னங்கிறத ஹெட்குமார் சார் வந்து விளக்கமா சொல்லுவார். ராமு, முக்கியமா என்னன்னா இந்த ரூம்ல அந்நிய ஆட்கள் யாரும் பிரவேசிக்காதபடி பாத்துக்கணும். ஜாக்கிரதை. யாரடா முட்டாங்க? ஆனா டேபிளுக்கு அடியில பூந்துகிட்டு டபுள் முட்டாய். காலை பிடிச்சு ட்ரிபிள் முட்டாய். யாரா முட்டாய்? முட்டாய் முட்டாய் முட்டாய். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? பரவாயில்ல, அதை பத்தி என்ன? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதியா? இப்ப இப்ப இப்பவா? இன்னைக்கு மணி என்ன? இப்ப இப்ப இப்பவா? என்ன ஆமா இல்ல இல்ல மணி, யார் தெரியுமா? ஆபீஸ்ல உதவி முஸ்தாவா வேலைக்கு சேர்த்திருக்கு. ராமு, இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஹெட் குமஸ்தா. நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ஒத்துமையா வேலை பார்க்கணும், தெரியுதா? பட்னம் கட்டப்படாது. இப்படி வா. தலையில எழுத்து சுகமா வாழ வழி தெரியாதவங்களுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன செய்து? ஏம்மா, நீ இப்படி எதையோ பறி கொடுத்தவ போல உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? இப்படி எத்தனை நாள் உங்க அப்பா வேதனை அடைய வைக்க போற? அப்பாவை நான் வேதனைப்பட வைக்கிறேனா? பின்ன என்ன, நீ சந்தோஷமா நிம்மதியா இருந்தாத்தானே அவருக்கு ஆனந்தம் எல்லாம். நீ இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. எங்க எழுந்திருமா, காத்து சாப்பிடவா? பாருமா, கூட்டிக்கிட்டு பார்க்குக்காவது பீச்சுக்காவது போயிட்டு வந்தா மனசு சரியாயிடும். ஆமாமா, உங்க அத்தை சொல்ற போல எங்கயாவது உலாவ போய் வந்தா நல்லா இருக்கும். ரவி வர்ற வரைக்கும் எனக்கு எங்கேயும் போக பிடிக்கலப்பா. ரவியாவது வர்றதாவது நல்லா இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவனை இங்க அனுப்புவாங்களா என்ன? காமாட்சி, அவங்க அப்பா அம்மா அனுப்புறதுக்கு அவன் என்ன பால் குடிக்கிற பச்சை குழந்தை நினைச்சியா? உனக்கு உலகமே தெரியல அண்ணா.
எல்லாரும் உன்னை போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிராமத்துல இருக்கிறவங்க எப்பவும் தங்க பிள்ளைங்களை கட்டு திட்டத்தோட தான் வளர்ப்பாங்க. கட்டு திட்டம்னா காலையும் கையும் கட்டி காவலியா வச்சிருப்பாங்க. அவனை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற இந்த பெண்ணுக்கு ஒரு கடுதாசி கூடவா எழுத முடியாது. நல்லா சொன்னேன். பெற்றவங்களை விட அவன் மேல அதிக உரிமை உங்களுக்கு தான் இருக்காப்புல பேசுறீங்களே. பிரபாகரனுக்கு தவறுன்னு பேசாம இருக்கானோ என்னமோ. அப்படின்னா பெற்றவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு எப்படி தவறு எழுதுவான்? போதும் அத்தை, உங்க ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அமோகமா இல்லைன்னா ரவியோட போட்டோவை தூக்கி அடிய உனக்கு மனசு வருமா? ரவி போட்டோவா? இதோ ரவி போட்டோவே தான் மாடியில இருந்து தெருவில் வந்து விழுந்தது. உடனே நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா இந்த போட்டோவை உடனே அவருக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன். ரவியோட அட்ரஸ் எங்கிட்ட தான் இருக்கு. லட்சுமி, லட்சுமி, அண்ணா இதுதாங்க அவங்க வீடு. அண்ணனும் தங்கையும் தவிர வேறு யாரும் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல கிடையாது. சரி, அந்த மாப்பிள்ளையோட ஊர் பேராவது தெரியுமா? விவரமா தெரியாதுங்க. மாப்பிள்ளை பேரு சேகரன்னு சொன்னாங்க. மதுரையில டாக்டர் வேலை பார்க்கறதாகவும் பேசிக்கிட்டாங்க. மதுரையிலையா? டாக்டர் சேகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? டாக்டர் சேகருங்களா? ஆமா. ஒரு இங்க இல்ல, பக்கத்துல தான் இருக்காரு. போய் பாருங்க. நமஸ்காரம். டாக்டர் சேகர் இருக்காரா? இல்லையே, மദ്രാஸ் போயிருக்கான். நீங்க யாரு? எனக்கு அவரை தெரியும். அப்படியா? உட்காருங்க. வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஊரு பெண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் பிள்ளையா? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. உங்களுக்கு சொல்லலையோ என்னவோ, அந்த கல்யாணம் அகஸ்மாத்தான் நடந்தது. நல்லா இருக்கு. என் பிள்ளை எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. நான் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்படி கல்யாணம் நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க நினைக்கிற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், என் பிள்ளை இல்ல. அப்போ வேற யாராவது டாக்டர் சேகர்னு இருக்காங்களா? எனக்கு எப்படி தெரியும்? யாரையாவது கேட்டு பாருங்க. அம்மா வந்துட்டியா சந்திரா? நீ போன காரியம் எல்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் நல்லா நடந்ததுமா. இப்பதான் உன்னை தேடிட்டு யாரோ ஒரு பையன் வந்துட்டு போறாப்பா. யாரு? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? டாக்டர் சேகர் இருக்காரான்னு கேட்டா என்ன சமாச்சாரம்னு, எங்க ஊரு பெண்ணதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாத்துட்டு போலான்னு வந்து அப்படின்னா. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயா, நீ கேட்கிற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பயிற்சிக்கார பிள்ளை. அது போகட்டும், நீ சாப்பிடலாமா? அம்மா. ஏன்பா? அந்த துர்பாகியசாலி நான் தான். அவன் தேடி வந்த டாக்டர் நானே தான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இதோ இந்த படத்தில் இருக்கிறானே, இந்த நண்பனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, அவன் தங்கையின் வாழ்வை பூரணமாக்குவதற்காக அவளை நான் மணந்து கொண்டேன். சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் பெற்ற தாய்க்கு கூட தெரியாமல் மணமானான். அந்த மங்கையோடு வந்து உன்னிடம் உண்மையை சொல்லி உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன் அம்மா. உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன். பாடும் விபத்தை அவர்களை பழி வாங்கிவிட்டேன். இதை உன்னிடம் சொல்லி உன் மனதை நோகச் செய்ய விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள். வருத்தப்படாதே, வருத்தப்படாதே. அவங்க ஆயுசு அவ்வளவுதான். தலையெழுத்து மாத்த யாரால முடியும்? நீ அதையே நினைச்சுக்கிட்டு விசாரப்படாது. நடந்ததை மறந்து. எப்படி அம்மா மறக்க முடியும்? என் இதய ஏட்டிலே இந்த நிகழ்ச்சி அழுத்தமாக எழுதப்பட்டு விட்டது அம்மா. உன்னாரினாலும் வடு அழியாதம்மா. நல்லா இருக்கு உன் பேச்சு. செத்தவங்களோட மத்தவங்களும் சாக முடியுமா என்ன?
என்னமோ நடந்தது நடந்து போச்சு. என் பேச்ச கேட்டு நீ சீக்கிரமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. நானா? எனக்கு இன்னொரு கல்யாணமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்போ சன்னியாசி ஆடி போறியா? ஏன்பா நீ இப்படியே இருந்தா என் மனசு நிம்மதி இருக்குமா? நீ குடியும் குசமமா இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, நான் எங்கேயாவது காசியோ ராமேஸ்வரமோ போறேன். அப்புறம் உன் இஷ்டப்படுத்தி. இவ்வளவு சந்தோஷம் இருக்காதா பார்வதி? இவ்வளவு சந்தோஷம் இருக்காதா பார்வதி? அவரு வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தப்போ எங்க அப்பா அவரை கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை. உன் புருஷன் வந்துட்டார். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆபீஸ் ஆபீஸ் பெரிய கட்டடம் மாமா. அத சுத்தி 4 பக்கத்துலயும் ஜன்னல், எங்க பார்த்தாலும் ஃபேன், சிலு 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 சிலுன்னு காத்து, பர்னிச்சர்ஸ் என்ன, டேபிள்ஸ் என்ன. ஆனா ஒரே ஒரு குறை, அங்க மட்டும் ஒரு கட்டில் இருந்தது. அழகா ஒரு வாரத்துக்கு நிம்மதியா தூங்குவேன். மாப்பிள, நீ நாளைக்கு நீங்க போகும்போது என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். ஏன் மாமா? நான் வந்து தாளாட்டுறேன், நீங்க நிம்மதியா தூங்கலாம். வேலையை பத்தி காட்டா வர்ணிக்கிறாரு. ஓஹோ, வேலைய பத்தி கேட்டீங்களா? ஆமா. அதை ஏன் கேக்குறீங்க? மூச்சோட நேரம் இல்ல. உட்காந்து மூச்சை விட்டுக்கிட்டு சொல்லுங்க. மாமா, ஆபீஸ்ல என்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒரு பொருளை கூட ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு போக முடியாது, உள்ளேயும் கொண்டாந்து வைக்க முடியாது. ஆமா, கூர்க்கா உத்தியோகம் போல இருக்கு. இல்ல இல்ல, அதை விட கொஞ்சம் மேலான உத்தியோகம் தான். என்னது? என்னன்னு கேக்குறீங்க? அதாவது அசிஸ்டன்ட் ஹெட் கிளார்க். அசிஸ்டன்ட் ஹெட் கிளார்க் பேரே இவ்வளவு நீளமா இருக்கும் போது உத்தியோகம் தெரிஞ்சா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? ஏப்பா தொணதொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வேலையில இருந்து அலுத்து போய் வந்திருக்காரு. நீங்க எந்திரிங்க, நான் காபி போட்டு வர்றேன். சரி. ஆமா, குளிக்க வெந்நீர் போட்டு இருக்கிறியா? உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை? நமக்கு அக்கறை இருந்தாதானே அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கும். புருஷனுடைய சுக துக்கத்துல